மக்களே, இன்று நாம் திருக்குறள் 550ஆம் குறளை பார்க்கிறோம். இது பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலில் இருக்கும் செங்கோன்மை அதிகாரத்தின் கடைசி குறள். கொலையர் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்கூழ் களை கட்டதனொடுநேர். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அநியாயம் நிகழும் இடத்தில் இரு தரப்பினரின் நலன்களை சமமாக பார்க்கும் தலைவரின் நீதிமான நடவடிக்கை அத்தியாவசியம் என்பதையே கூறுகிறது. சிலர் வன்முறையால் பிரச்சனைகள் தீர்க்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் நீதி அடிப்படையில் தீர்வு காணவே சிறந்தது. திருவள்ளுவர் கூறுவது போல, அதிகாரம் பெறும் போது நீதியை பயன்படுத்தவே அங்கீகாரம். இந்த குறள் முக்கியமானது, ஏனெனில் இது அதிகாரம் மற்றும் நெறிமுறைகளின் சமநிலையை காட்டுகிறது. இது அரசு மற்றும் பொதுமக்கள் இடையிலான நம்பிக்கையை பூர்த்தி செய்ய உதவுகிறது. இன்றைய வாழ்க்கையில் அரசியல் விவாதங்கள் அல்லது குடும்ப மோதல்களில் இரு தரப்பையும் சேர்த்து சமநிலையான தீர்வு தேடுவது இக்குறளின் பாதை. அதனால் எவரும் ஒரு பக்கமாக மட்டும் இருப்பதில்லை, இருவரும் இணைந்து சமாதானம் காணலாம். இந்த கருத்தை நாம் நடைமுறையில் கொண்டு வந்தால் சமூக உறவுகள் மேலும் அமைதியாக வளர்ச்சி பெறும். இதனால் வாழ்க்கை எளிதாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் திருவள்ளுவர் போல் நியாயமான முடிவுகளை எடுக்க முயற்சிப்போம். இதுதான் இந்த குறள் மிக அழகாக கூறுவது. கொலையர் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்கூழ் களை கட்டதனொடுநேர். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.